எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுசும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி சுகமாய் பாதுகாப்பாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 3:26 உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார், உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். இன்றைக்கு எத்தனையோ தந்திரமான ஜனங்களுக்கு நடுக்கவே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பாவத்திலும் சரி, தந்திரமான கிரியிலும் சரி, நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை காக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரதர், தெரியாமல் போய் விழுந்துட்டேன் பிரதர், தெரியாமல் போய் கால் வச்சேன் பிரதர், தெரியாமல் போய் தடுமாறிட்டேன் பிரதர்னு சொல்லி அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கலாம். சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் வால்பாறை என்கிற பகுதிக்கு போயிருந்த பொழுது ஒரு ஆற்றை கடக்கும் பொழுது ஒரு 5 வாலிபர்களுடைய படத்தை போட்டு வைத்திருந்தார்கள். நான் பார்த்து நின்று கேட்கும்போது அபாயம் என்று அபாய எச்சரிக்கையும் இருந்தது. அந்த தண்ணீரை பார்க்கும்பொழுது ஓடுவது போலவும் இல்லை, நிற்கிறது போலவும் இல்லை, அப்படியே நிற்கிற மாதிரி சாதாரண நல்ல அமர்ந்த தண்ணீரை போல இருந்தது. ஆனால் இந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்க தெரியாமல் போய் கால் வைத்து ஒருவன் உள்ளே விழ அவனை காப்பாற்ற மற்றவன் இறங்க, இவனை காப்பாற்ற அடுத்தவன் இறங்க என்று சொல்லி அடுத்து 5 பேர் தொடர்ச்சியாய் அந்த குழியில் விழுந்து மரித்து போனார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமாக நடுங்கி போனேன். அந்த இடத்தில் இறங்கி பார்க்கும் பொழுது ஒரு நடுக்கமும் ஒரு பயமுமாக இருந்தது. தொடர்ந்து 5 பேர் மரித்து போனார்கள் என்று சொல்லி அப்போ பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், விளையாட்டாக வந்தாங்க சார், விளையாடிட்டு இருந்தாங்க, தெரியாமல் இந்த தண்ணியில் மாட்டிக்கிட்டாங்க என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை தடுமாறுகிற சூழ்நிலைகள் இருக்கலாம், சிக்குகிற சூழ்நிலைகள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அது எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி நாம் நடக்க வேண்டும். நாம் எந்த ஒரு காரியத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடி நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. எது நம்மை சிக்க வைக்காதாம்? சங்கீதம் 119:105 சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் இருக்கிறது என்று சொல்லி. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற நாம் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். அவருடைய வார்த்தையின்படி நடக்க பழக வேண்டும். அவருடைய வசனத்தை தியானித்து அதன்படி நீங்களும் நானும் செயல்படும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி வழுவாதபடி கர்த்தர் பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தரை வாழ வைப்பீராக, கனப்படுத்தி உயர்த்துவீராக. சுவாமி ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள், எத்தனை துக்கங்கள், எத்தனை இடரல்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து கைப்பிடித்து தூக்கி நிறுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து வாழ வைப்பீராக ராஜா. உங்களுடைய பிள்ளைகள் பலப்படுத்தப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், கிருபை சூழ்ந்திருக்கட்டும், நன்மை உண்டாகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சாட்சிகளாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.